Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நான் எழுதி கொண்டிருக்கிற புஸ்தகத்திலிருந்து ஒரு செய்தியை ஆவியானவர் பேசும்படி இடைப்பட்டபடியினால் இந்த வாரத்திலே அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஜெபத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் பேசுவாராக. சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் 14 முதல் 18 வசனங்கள். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. சங்கீதம் 139 14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாக. நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்துக்கு நீர் கொடுத்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் கொடுத்த வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் ஜனங்களோடு பேசுவீரார். இந்த வசனத்தை ஆவியானவருடைய இன்ப கரங்களில் சமர்ப்பித்து தாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 14வது வசனம், சங்கீதம் 139 14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்மை எவ்வளவு அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். மூக்கை நாம் கவனித்து பார்த்தால் அதுல தூசி போக கூடாதுன்னு அதுக்குள்ள முடி இருக்கும். ஒவ்வொரு அவயவங்களும் எவ்வளவு அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். சங்கீதம் 115:15 வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் படைப்பின் கர்த்தராய் இருக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். நம்மை அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 119 164வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், 164. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரே நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன். என்னை அதிசயமாய் உண்டாக்கினீரே. பிரமிக்கப்பட்ட தோற்றமாய் நான் காணப்படுகிறேன். மண்ணை எடுத்து மனுஷனை சிருஷ்டித்து அவனுடைய நாசியிலே உம்முடைய உம்முடைய சுவாசத்தை ஊதினீர். அவன் ஜீவ ஆத்துமாவானான், மனுஷனாய் உண்டாக்கப்பட்டான். அவன் தனிமையாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளாகிய மனுஷியை சிருஷ்டித்தீர். எங்களுடைய தகப்பன் ஆதாம், எங்களுடைய தாய் ஏவாள். உம்முடைய கரத்தின் கிரியைகளை நினைக்கிற போது
ஒரு நாளைக்கு 7 தரம் துதிப்பேன் ஆண்டவர். 7 times. தாவீது சொல்கிறார், அந்தி சந்தி மதியான வேளையில் தேவனை நோக்கி முறையிடுவேன். தானியேலோ என்றால் 3 வேளை ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் இருந்தார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சோர்ந்து போய்விடக் கூடாது. காரியங்கள் வாய்க்கவில்லையே, நான் ஜெபித்த எண்ணத்துக்கு. சங்கீதம் 41, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். தேவன் உங்களை படைத்திருக்கிறார், அழகாய் படைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையில் அழகாய் இருக்கிறோம். உபாகமம் 33 கடைசி வசனம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நமக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. செல்வந்தர்களாய் இருக்கலாம், வசதி படைத்தவர்களாய் இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பவர்களுக்கு இல்லை. தேவனுடைய விலையேறப்பட்ட அபிஷேகம் அவர்களுக்கு இல்லை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடமில்லை. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆஸ்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தேவன் நம்மை அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார், அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 145வது சங்கீதம், தாவீது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. வேதம் சொல்லுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு இறங்குகிறார். ஏன்னா அந்த காக்கை குஞ்சு சிசித்தவர் என் தேவன், அதை போஷிக்க வேண்டிய கடமை என் தேவனுக்கு இருக்கிறது. ஏசப்பா சொல்றாங்க, நாளை தினத்துக்காய் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நாளை தினத்துக்காய் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாளை தினம் உங்களுக்காய் கவலைப்படட்டும். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்லை, அவைகளை பரமபிதா போஷிக்கிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எல்லா மிருகங்களையும் போஷிக்க வேண்டிய கடமை என் தேவனுக்கு இருக்கிறார். என் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் இருக்கிறது. நம்மளை கைவிட்டுருவாரா? கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு இறங்குவார். ஆனால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நீதி செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நீதி செய்வார். நாம் அழகாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பார்வையில் அழகாய் இருக்கிறோம். அவருடைய கரம் சிருஷ்டித்தது. எரேமியா 1ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். எரேமியா சொல்றாரு, எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். 1வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்தில் இல்ல எரேமியா 1:5, எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார்.
தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் அறிந்தார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. நம்முடைய இனத்தார் இன்னும் இந்து மதத்தில் இருக்கிறாங்க. பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? சங்கீதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னும் மூட நம்பிக்கையிலே இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் அழகாய் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். வலது கரத்தை எடுத்து வைத்து தேவன் என்னை அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 103வது சங்கீதம். சங்கீத புத்தகம் 103வது சங்கீதம். சங்கீத புத்தகம் 103வது சங்கீதம். தாவீது அரசன் சொல்றாரு, 13வது வசனத்தை வாசிக்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. தகப்பனிடத்தில் அவ்வளவு உரிமைகள் இருக்கிறது நமக்கு. வாலிப நாட்கள்ல சில அனுபவங்கள் உண்டு. தகப்பன்ட்ட கேட்காமே அவர் பையில இருந்து எடுத்துருவார் ரூபாய். தகப்பன் என்ன செய்வார்? சரி, அவன் செலவுக்கு எடுத்திருப்பான், கேட்டு எடுத்திருக்கணும். ஆனா கேட்காம எடுக்கிறது அன்பின் மிகுதி. தகப்பன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பின் மிகுதி. ஏசப்பா நம்மளை நேசிக்கிறார் இல்லையா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. அவன் கெட்ட குமாரன் தான். தகப்பன்ட்ட ஆஸ்திய வாங்கிட்டு போனவன் தான். ஆனா திரும்பி வந்த போதோ தகப்பன் அவன் ஒவ்வொரு நாள் வீட்டு வாசல்ல காத்திருப்பான். என்னைக்காவது என் இளைய குமாரன் வரமாட்டானா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதிருங்கள், எதிர்காலங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். தேவன் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தேவன் ஆச்சரியப்படுகிற விதத்திலே நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கம் அவருடைய சிருஷ்டிப்பின் எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் இருக்கிறது. எல்லாரையும் போஷிக்கிறார். நம்முடைய தகப்பனை காட்டிலும் விலையேற தகப்பன் ஏசப்பா. சிநேகிதனே, முத்தத்தினால மனுஷகுமாரனை காட்டி கொடுப்பது யூதாஸ் காரியத்து. சிநேகிதனே என்று அழைத்தார். சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று அழைத்தார். என் அன்புக்குரியவர்களே, என் பாசத்துக்குரியவர்களே, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனமா? 1ஆம் அதிகாரம்
12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுப்பாவுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சில்ட்ரன் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை. தகப்பன் இளையகுமாரனுக்கு இறங்கி இருப்பாரே, ஆனால் நம்மேலும் இரக்கம் செலுத்த என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடந்த வாரம் சொன்னபடி நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்மை நேசிக்க கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 71, கர்த்தர் தாயின் கருவிலிருந்து எடுத்தார், அவரை நான் துதிப்பேன். சங்கீதம் 71:5. கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. உம்மையே எப்பொழுதும் நான் துதிப்பேன். கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். தாயின் கருவிலிருந்து எடுத்தவர் நீரே. உம்மையே நான் துதிப்பேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிள்ளைங்களா இருக்கிறோம்னா அதுக்கு தேவனுடைய கிருபை தான் காரணம். எத்தனை ஆக்சிடென்ட்ஸ். நேற்று மதுரையிலிருந்து நாங்கள் திரும்பி கொண்டிருக்கிற பொழுது கார்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட். எதுக்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறா பாருங்க. ஆபத்துக்கு நம்மை விலக்கி காப்பாற்றுகிறார் அல்லவா. சங்கீதம் 50:15 ஆசாப் சொல்கிறார், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. சங்கீதம் 91 மோசே சொல்கிறார் அல்லவா, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். ஆபத்துக்கள் வருமா? வரும். இப்பதான் பெஞ்சமினுக்கு நான் கார் பழகி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். கல்லுப்பட்டியிலிருந்து வருகிற பொழுது ஒருத்தன் வேகமாக ஒரு நொடி தாமதித்திருக்குமே, ஆனால் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினா. நம்மை நேசிக்கிறார். ஆபத்திலே கர்த்தரை கூட இருக்கிறார். ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து வருமா? டேஞ்சரஸ் வரும். ஆனா அந்த ஆபத்திலே அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்கியாவின் 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. நாமெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் சொல்லுவேன், நான் தேவனுடைய பிள்ளை.
எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு கரவொலி எழுப்பி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரத்திலே 10-11 வசனங்களை வாசிக்கலாம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் மேல் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. லவ் பிரதர், உங்களுடைய சகோதரனை நேசியுங்கள். 12வது வசனம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் ஆபேலை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகள், தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளாய் இருக்கிறது நிமித்தம் தானே. எதினால் கொலை செய்தான்? காயின் தன் சகோதரன் ஆபேலை எதினால் கொலை செய்தான்? தன்னுடைய கிரியைகள் சரியில்லை. ஆபேலினுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நேர்மையாய் இருந்தது. தன்னுடைய காணிக்கையில் தலையீற்றை கொழுமையான ஆடுகளை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். வானத்திலிருந்து அக்கினி வந்து அவனுடைய காணிக்கைகளை அங்கீகரித்தது. முதல் கொலை சகோதரன் காயின் மூத்தவன் இளையவன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். இதனால் தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரையும் நேசியுங்கள். தகப்பன் அந்த இளைய குமாரனை நேசித்திருப்பானே, ஆனால் உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய கற்பத்தின் கனி, அவர்களுக்காய் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு புத்தி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஆலயத்துக்கு வரலைன்னா அவங்களுக்காய் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறீங்க. ஆலயத்துக்கு செல் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க நேசிக்கிறபடியால் அவனை ஆலயத்துக்கு அனுப்புறீங்க. அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆலயத்துக்கு அனுப்புறீங்க. பதினோராவது வசனம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்க. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிங்க, நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன். வலது கரத்தை பிடித்து சொல்லுங்க, நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன். இதுதான் என்னது பெரிய விசேஷமாய் இருக்கிறது. இந்த அன்பு பொய் சொல்லாது, இந்த அன்பு பொறாமை படாது. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. சபை எதற்காய் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது? ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து அதோட முடிஞ்சுச்சா? ஜெபம் இருக்கு பிரதர், சிஸ்டர், ஜெபம் இருக்கு சிஸ்டர். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கு சிஸ்டர். ஜெபியுங்கள். நான் ஒன்னு சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச ஜெபம் கூடி ஜெபிக்கிற ஜெபம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஜெபம் கூடி ஜெபிக்கிற ஜெபம். நாம கூடுனா சாத்தான் ஓடுறான். நம்மளை கூட விடாம ஆக்குறது தான் சாத்தானுடைய
பெரிய நோக்கமாய் இருக்கிறது. நம்ம கூடிட்டோம், சத்ருவுக்கு என்னது? திண்டாட்டம். தேவனுடைய பிள்ளைங்களை, சமயம் கிடைக்கிற போது ஆலயத்துக்கு வாங்க. 2 பேர் 3 பேரா சந்தித்து வாங்க, போவோம், சபையில போய் ஜெபம் பண்ணுவோம். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காய் ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்புக்காய் ஜெபம் பண்ணானா? யோபு அவனுடைய சிறையிருப்புக்காய் ஜெபம் பண்ணானா? வேதம் அப்படியா சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காய் ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். சபையில ஜெபம் ஓடி வரணும். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். இரண்டாவது குறிப்பு, சங்கீத புத்தகம் 139 15வது வசனம். தாவீது அரசன் சொல்றாரு, 15வது வசனம். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள் என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். சாலமோன் ஞானி சொல்றாரு, பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம், அதிலே 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். தேவன் அற்புதம் செய்கிறாருங்க. லாசருவின் கல்லறைக்கு முன்னாடி போய் நின்னப்ப யூதர்கள் எல்லாம் நகைத்தார்கள், சிரித்தார்கள். ஏன் சூழ்நிலை அப்படி இருந்தது? துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது. 4 நாள் ஆயிற்று ஏசப்பா வர்றதுக்கு. பிதாவே, என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். லாசருவே வெளியே வா. மரித்தவன் உயிரோடு வெளியே வந்தான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல கைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய செயல்கள் அற்புதமானவைகள். அதை நம்மளால என்ன செய்ய முடியாது? விளங்கிக் கொள்ளவே முடியாது. விளங்கிக் கொள்ளவே முடியாது. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமில்லை. வியாதியை பார்த்து பயத்தோடு வந்திருக்கியா? பயப்படாத. இயேசுவை நாமத்தில் அதை கடிந்து கொள். இயேசப்பா நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. பேய்கள் ஓடும், நோய்கள் மறையும். அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் உருவாக்கப்படுவது எப்படி நமக்கு தெரியாமல் இருக்கிறது போல தேவனுக்கு தான் தெரியும். ஏனென்றால் நம்மை தாயின் கருவிலே உருவாக்குகிறவர் யாரு? நம்முடைய தேவன். தாயின் கருவிலே உருவாக்குகிறவர் யாரு? நம்முடைய தேவன். ஆவியின் பலி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாக்கும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய். நீ அறியாய். எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் நடுவில் செய்வே. ஏன் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாது? இஸ்ரவேலை நான் இளமையாய் இருக்கிற போதே நேசித்தேன். இந்த மாச வாக்குத்தத்தம் ஓசியா 11:1. இந்த மாச வாக்குத்தத்தம் ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார். ஓசியா 11:1. ஓசியாவின் புத்தகம் 11:1. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இஸ்ரவேல் இளைஞனாய் இருக்கிற போதே நான் அவனை நேசித்தேன். சிறு வயது ஒரு பிராயம், தாயின் கருவில் இருக்கிறது ஒரு பிராயம், வாலிப வயது அடைகிறது ஒரு பிராயம், திருமண வயதை அடைகிறது ஒரு பிராயம், வயோதிக பருவத்தை அடைகிறது ஒரு பிராயம். என் தேவன் தாயின் கருவிலேயே உன்னை நினைத்திருப்பாரேயானா. இன்னொரு விசேஷத்தை சொல்றேன். தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்னே உன்னை முன்குறித்தார். இவங்களுக்கு தான் நீ பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நியமித்தா. 10 கட்டளைகளிலே ஒன்று மோசேக்கு, உன் தகப்பனையும் தாயை என்ன செய்ய? கனம் பண்ணு. கனம் பண்றையா? எதிர்த்து பேசுறையா? பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அவன் முதிர் வயதிலும் விடாதிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைங்களே, அந்த கெட்ட குமாரனை போல நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய அப்பா நமக்கு கொடுத்திருக்கிற சொத்து நமக்கு போதும், ஆசீர்வாதம் நமக்கு போதும். இன்னொன்னு மேலா சொல்லுவேன், பெரிய ஆசீர்வாதம் சபைக்கு உங்க அப்பா உன்னை நடத்திருக்காரே, அதுக்கு 2 கையெடுத்து கும்பிட்டு அல்லேலூயா சொல்லு. எத்தனை பிள்ளைங்க சபைக்கு வரல பார்த்தீங்களா? அதுதான் பெரிய சொத்து. ஆஸ்திகளும் ஐஸ்வர்யம் பிதாக்கள் கொடுக்கிற சுதந்திரம். வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். யோபு சொல்றாரு, தோலையும் சதையையும் எனக்கு தரித்து, தோலையும் சதையும் எனக்கு தரித்து, எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்து, எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தி, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது. தோலையும் சதையும் நமக்கு என்ன செய்யறாரு? தரித்து, எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை என்ன செய்தி? இசைத்தி, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது. எல்லாம் சத்தமா சொல்லலாம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர்.
உம்முடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது. கரங்களை தட்டி ஒரு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்புகளையும் தோலையும் சதையும் எனக்கு தரித்து, எலும்புகளையும் நரம்புகளையும் எனக்கு இசைத்து, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆரா ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நான் ஒரு சத்த தெய்வத்தை ஆராதிக்க நான் இங்க வரல. ஜீவிக்கிறா இயேசு, ஜீவிக்கிறா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. வானத்து நட்சத்திரங்களை எண்ணி அவைகளை பேர் சொல்லி அழைக்கிறான். இம்பாசிபிள். ஆனா என் தேவனால பாசிபிள். மனுஷனால கூடாதது என் தேவனால் கூடும். ஏனென்றால் என்னை சுசித்தவர் எங்கேயே தாயின் கருவிலேயே என் கண்கள் உன்னை கண்டது. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா சொல்லணும். வாசிக்கலாம். சங்கீதம் 139:16 மூன்றாவது குறிப்பு. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நம்ம பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். அதனால இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென். அவர் பேர்ல அவர் புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருக்காரு? எழுதி வச்சிருக்காரு. 23/7/1980 நான் பிறக்கணும், தாயின் கருவில இருந்து வெளியே வரணும் சொல்லி என் தேவன் என்ன செஞ்சிருக்காரு? எனக்கு ஒரு நாளை நியமித்து வச்சிருக்காரு. அது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? நியமித்து வைத்திருக்கிறார். நாற்பத்தி 45 வயதுகள் எனக்கு ஆகிறது. என்னோடு படித்தவங்க அநேகர் மரித்து போய்விட்டார்கள். எதிர்பாராத முடிவுகள், காரணமே இல்லை. இளம் வயதுல கத்த நமக்கு இம்மட்டும் ஜீவனை கொடுத்தபடியால் 2 கரங்களை பேத்தி கத்தரை சோத்திரம் பண்ணா. இங்க எல்லாரும் 2 கரங்களை நல்ல சோத்திரம் பண்ணு. 2 கரங்களை பேத்தி நல்ல சோத்திரம் பண்ணு. 2 கரங்களை பேத்தி நல்ல சோத்திரம் பண்ணு. 2 கரங்களை பேத்தி நல்ல சோத்திரம் பண்ணு. நல்ல சோத்திரம் பண்ணு. நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 90:12 மோசே சொல்றாரு 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு எங்கள் நாட்களை என்னும் அறிவை போதித்தருளும். ஒரு இருதயம் இருக்கணும், ஞான இருதயம் இருக்கணும்.
எனக்கு 45 இன்னும் எத்தனை ஆண்டுகள் கர்த்தர் எனக்கு கொடுக்க போறாருன்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்வார். நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு நாண இருதயம் இருக்கா? நாட்களை என்னும் அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு துடிக்குதா? மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கருவை கண்டவர் என் தேவன் தான், கருவுல உருவாக்கினவர் என் தேவன் தான். தாவீது சொல்றார், கர்த்தாவே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாது. தாவீது சொல்றார், கர்த்தரிடத்தில் ஆயுசை கேட்டேன், அவரே என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரு சிலர் மரண பயத்தோடு வந்திருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளையை பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்றார். எசேக்கியா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் படுத்திருந்த போது ஏசாயா தீர்க்கதரிசினா உம்முடைய காரியத்தை ஒழுங்குபடுத்தும். பாதி முற்றத்தை தாண்டல. எசேக்கியா என்ன செய்தார்? சுவர் புறமாய் திரும்பி மன கசந்து அழுது, உமக்கு முன்பாய் உத்தமமாய் நடந்தேன் என்பது 15 years 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுத்தேன். ஏசாயா எசேக்கியாட்ட போய் சொல்லு, கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ரைட் நாவ் உங்களுடைய வலது கரத்தை எடுத்து தலைக்கு மேல வைங்க. கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரபாஷியா கரபலா ஷபரபலா ஓரியா தரபல பைத்னாவி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். உனக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார் கர்த்தர். உன்னுடைய ஆயுசு நாட்களை வர்த்திக்க பண்ணுகிறார் கர்த்தர். உன்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார் கர்த்தர். ஓ ரபாஷாலா ஓ சந்தானா ரிபானா ரிகதரபலா ஷபரபலா. ஓ glory to God, glory to God, glory to God. ஒரு பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். வாழ வயதை உனக்கு திரும்ப கர்த்தர் கட்டளையிடுகிறார். Thank you Lord, thank you Lord. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க. டைம் இஸ் கோல்ட். காலம் பொன் போன்றது. ஆகஸ்ட் வந்தாச்சு, 2025 ஆகஸ்ட் வந்தாச்சு, ஜூலை வராது. 2025 ஜூலை வராது. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாகிலும் ஏதாகிலும் செய்ய வேண்டும் இயேசுவுக்காக. சுவிசேஷம் அறிவிக்க ஆயத்தமா? உங்களுடைய நாட்களை இன்னும் அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் என்று மோசே ஜெபம் பண்றார். சங்கீதம் 39, சங்கீத புஸ்தகம் 39வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியும். நான் எவ்வளவாய் நிலையற்றவன் உணரும்படி என் முடிவையும். வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் இல்லை, முடிவுதான் தேவனுக்கு முக்கியம். ஆரம்பிக்கும் போது அமர்க்கலமா ஆரம்பிக்கலாம். வேதம் சொல்லுது, உங்கள் முடிவை குறித்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். சிம்சோனின் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, முடிவு நல்லா இல்ல. யோசேப்பின் ஆரம்பமும் நல்லா இருந்துச்சு, முடிவும் நல்லா இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். மோசே சொல்றாரு, உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரும். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். 29வது வசனம். அவர்கள் ஞானமடைந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும்
இருக்கும் என்றார். நலமாய் இருக்கும் என்றார். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் உம்முடைய ஆவி என்னை பராமரித்தது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியாவை பலப்படுத்தி 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த தேவன் உன்னுடைய ஆயுசு நாட்களை வர்த்திக்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 128, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கைத்து நல்ல கைத்து நல்ல கைத்து நல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 128 வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்படியே நாமளே எழுந்து நிற்கலாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரா. Glory to God, glory to God. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Praise God, hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Praise the Lord, hallelujah 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 hallelujah. Praise the Lord, hallelujah. பரிசுத்தரே எங்கள் இயேசு தெய்வா, இந்த பாடலை பாடுகிற போது அக்கினி அபிஷேகத்தினால ஒவ்வொருவரும் நிரப்பப்பட போகிறோம். Glory to God, hallelujah 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 hallelujah. கரங்களை தட்டி கைகளை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள்
God, glory to God. அபிஷேகம் 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 அபிஷேகம். கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். உன் வாழ்நாள் நீடிக்கிறது, உன் வாழ்நாள் நீடிக்கிறது. எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் என்று மோசே ஜெபிக்கிறது போல கர்த்தாவே பிள்ளைகளை அபிஷேகிங்க, கர்த்தாவே பிள்ளைகளை அபிஷேகிங்க. பலகீனங்களை மாற்றுங்க, பலகீனங்களை மாற்றுங்க. புதிய பலத்தோடு, நியூ ஸ்ட்ரென்த், புதிய பலத்தோடு பிள்ளைங்க கடந்து செல்ல இந்த மாதத்தை ஓடி முடிக்க இந்த 8வது மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதம், ஆசீர்வாதமான மாதம், ஆசீர்வாதமான மாதம். கடன் எல்லாம் அடைகிறது. நீ கொடுக்கிறவனாய் மாற போகிறாய். கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை கர்த்தர் உன் நடுவில் செய்வார், பெரிய காரியங்களை கர்த்தர் உன் நடுவில் செய்வார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நல்ல கையை தட்டி அபிஷேகத்துல நிரம்பி, அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி receive the power, the power, the power, the power. வல்லமை 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 வல்லமை. எல்லாரும் கரங்களை தட்டி கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கலாம், கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கலாம், கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம். உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரை தேவனுடைய ரத்தம், தேவனுடைய ரத்தம், தேவனுடைய ரத்தம் உன்னை நிரப்புகிறது, உன்னை நிரப்புகிறது, உன்னை நிரப்புகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாம் நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். நல்ல கரங்களை ஹalleluya, 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 ஹalleluya. ஷபரபல துரபல சந்தன ரபன ஷகரபல ஓரியந்தன பல ஷிகர பௌஷியங்கன ரதுனுயங்கன பௌஷன ரீதன ரிபார் கரபன ஷபரபன. Glory to God, glory to God, glory to God. Thank you Lord, thank you Lord. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றி. இந்த முதல் வாரத்துக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று தாவீது சொல்கிறார். கர்த்தர் தாயின் கருவிலிருந்து எடுத்தான வரை நான் துதிப்பேன். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய படைப்பாய் இருக்கிறோம், சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம். கர்த்தர் அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார், ஒரு குறைவில்லை. பலகீனங்களை மாற்றும் புதிய பல. எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தீர். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. கர்த்தர் வல்லமையாய் உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த அபிஷேகம் இறங்குகிறதற்காய் துதிக்கிறோம். ஆவியானவர் பேசுகிறேன். கர்த்தரிடத்தில் ஆயுசை கேட்டேன், அவர் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை கட்டளையிட்டார் என்று தாவீது சொல்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர். நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று மோசே சொல்கிறார். கர்த்தாவே பிள்ளைகளை அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்நாளிலே கர்த்தர்காய் ஏதாவது செய்ய, ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ள, சபைக்காய் ஏதாவது கிரியை செய்ய, பயன்பட கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.